பொதுவாகவே தொடர்பு கான்டாக்ட்ஸ் நமக்கு எப்படி கிடைக்குது? முதல்ல நம்ம உறவினர்கள், சொந்தக்காரங்க, பிறகு பள்ளி கல்லூரியில் உடன் படிக்கும் நண்பர்கள், விளையாட்டுத் தோழர்கள், பக்கத்தில் குடியிருக்கவங்க, அக்கம் பக்கத்து கடைக்காரர்கள், பிறகு உடன் வேலை பார்ப்பவர்கள், பஸ் ட்ரெயின் போன்ற பொது போக்குவரத்து வாகனங்களில் அடிக்கடி உடன் பயணிப்பவர்கள், இப்படி சிலர் நம்முடைய தொடர்பு பட்டியலில் இருப்பார்கள். இவர்களை நாம் குடும்ப சமுதாய தொடர்புகள் என வைத்துக்கொள்ளலாம். நம்முடைய அலுவலக பணி அல்லது வியாபாரம், தொழில் தொடர்பான தொடர்புகள் முற்றிலும் தனி வகை. நாம் அலுவலக பணியில் நம்முடைய சொந்த தொழிலில் வெற்றி பெற வேண்டுமானால் இரண்டாம் வகை தொடர்பு மிகவும் முக்கியம். நமக்கு எவ்வளோ திறமை இருக்கலாம், தரமான பொருளை தயாரிக்கலாம், ஆனால் சரியான ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் இல்லை என்றால் நம் தகுதிக்கு உரிய பலன் கிடைக்காமல் போய்விடும். உங்களுடைய ஒரு திறமையின் மதிப்பை, மார்க்கெட் வேல்யூவை உங்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் அறிந்திருப்பார்கள் என சொல்லிவிட முடியாது. அவர்கள் வேறு ஃபீல்டு, துறை சார்ந்த ஆர்வமுடையவர்களாக, அறிவுடையவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு டிரைவராகவோ, எலக்ட்ரீஷியனாகவோ, கேமராமேனாகவோ, எடிட்டராகவோ, டீச்சராகவோ, பிஸ்னஸ்மேனாகவோ, சிங்கராகவோ இருக்கலாம். உங்கள் துறை சார்ந்த ஆர்வம், அறிவு உள்ளவர்களுடன் தொடர்பை பெருக்கிக் கொள்வது அவசியம். அப்போ சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வியாபார தொடர்பு பிடிக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்களா? தாராளமாக பிடிங்க. ஆனால் 10% மட்டுமே அதில் பலனை எதிர்பார்க்கலாம். 90% ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் தான் பிரயோஜனப்படும். அதுலேயும் கொஞ்சம் வளர்ந்து லார்ஜ் ஸ்கேல் போயிட்டீங்கன்னா சந்தோஷம் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள முதல் கான்டாக்ட்ஸையும், லாப நஷ்டத்தை பற்றி பேச ரெண்டாவது கான்டாக்ட்ஸையும் மட்டும் பயன்படுத்துகிற நிலைமைக்கு மாறிடுவீங்க. நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்கள், லாபம் சம்பாதிங்க. இதுபோன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.